ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன vlog பார்க்க போகிறோன்னா 7+ மந்த் பேபிக்கான இன்ஸ்டன்ட் சத்து மாவு கஞ்சி, அதாவது ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அப்போ நம்ம யூஸ் பண்ணுற சத்து மாவு கஞ்சி எப்படி வந்து வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு பெரிய டம்ளர் வந்து நாட் டவல் எடுத்திருக்கேன். அந்த நாட் டவல் வந்து கொட்டிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதை வாஷ் பண்ணும்போதே வந்து நிறைய வந்து உங்களுக்கு டஸ்ட்டு மண் எல்லாமே இருக்குங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ நல்லா வாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ வந்து பாப்பாவுக்கு வந்து வயிற்று ஃபுட்டு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நான் நல்லா அழுக்கு போக 2, 3, 4 நான் வந்து 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ப்ளஸ் நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அந்த தெளிவாக வந்துச்சு. இது ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. உங்கள் வீடியோக்காக நான் இதை காமிச்சிட்ருக்கேன். இந்த அளவுக்கு தெளிவாக வரணுங்க. எப்படி இருந்தது இது எப்படி மாறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தெளிவாக வந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு நல்லா ஸ்ட்ரைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று வந்து நான் வந்து ஹோம்மேட் சர்லாக்கு, நார்மல் சர்லாக் எப்படி பண்ணுறது சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். அது கூடவே வந்து இந்த நாட் டவல் வந்து அதுக்கும் போட்டிருப்பேன், இதுக்கும் போட்டிருப்பேன். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நான் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி நான் சன்ட்ரை ஃபுல்லாக பண்ணிட்டேன். அதே மாதிரி பேன் ஃப்ரையும் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் லாஸ்ட் வீடியோ போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். அது நான் நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் நான் எடுத்துக்கிட்டேன் நாட்டு அவலை. அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் வந்து அதே கிளாஸில் வந்து 3/4 டம்ளர் வந்து உடச்சக்கல்லை இருக்குல்ல, நல்லா உடச்சக்கல்லையாக பார்த்து வாங்கிக்கோங்க. அது கொட்டிக்கிட்டேன். அது கூடயே வந்து ஒரு கை நிறைய வந்து பாதாம் பிஸ்தா நல்லா போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து முந்திரியும் வந்து இந்த கவரில் வச்சுருந்தேன் பாருங்கள். அந்த முந்திரியும் நல்லா ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேன் வந்து ரொம்பவே வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. எதுக்குமே நீங்கள் வந்து ஹை ஃப்ளேம் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனில் வந்து கொட்டிட்டு வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ வந்து சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ஆட் பண்ணும்போது. ஸோ இது நல்லா சிம்மில் வச்சு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நான் வாசனைக்காக வந்து ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது ஸ்மெல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணும்போது. ஏன்னா நம்ம வந்து இன்ஸ்டன்ட் நம்ம இதுக்கு மோஸ்ட்லி வந்து ட்ராவல் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து திகட்டாமல் கொமட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஏலக்காய் ஸ்மெல்லுக்காக வந்து நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்கள் விருப்பம் தான். இது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும், அதுதான். ஸோ இது நல்லா ஃப்ரை பண்ணி இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதாங்க. எடுத்துகிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, நான் அவல் வறுத்து வச்சுட்டேன்ட்டு லாஸ்ட்டு வீடியோ சத்துமா வரைக்கும் போதே வந்து இந்த இதோட ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன் அவல். ஸோ அது கூடயே அந்த உடச்சக்கலையும் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மக்கானா வந்து தாமரைப்பூ விதைங்க. இது ரொம்பவே ஹெல்த்திங்க குழந்தைங்களுக்கு. இது மறக்காமல் கொடுக்க பாருங்கள். இது வந்து நான் 2 பெரிய கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்த்திங்க. இது வந்து முக்கியமாக வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து 7+ மந்த் பேபிக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். அவ்வளோ ஹெல்த் இருக்குங்க இதில். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ நார்மல் சூப்பர் மார்க்கெட் எல்லா இடத்துலையுமே அவைலபிளாக இருக்குங்க. இதையும் அப்படி தான் சிம்மில் வச்சுட்டு இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இது எப்படி நம்ம செக் பண்ணுறது, நம்ம கையில் எடுத்து கையில் நொறுக்குனா மாவு மாதிரி வருங்க. மாவு மாதிரி வந்தாலே ஓகே, இது வந்து ரெடி டு குக் அப்படின்னு தான் ஆகிடும் அது. ஸோ நார்மலாக வந்து மாவு மாதிரி அரைச்சின்னா இதுவே எடுத்துகிட்டு நம்ம அது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தீயக்கூடாதுங்க. இது வந்து மெயின் ஸ்மெல் வரும் குழந்தைங்களுக்கு தீஞ்சதுன்னா. இது நார்மலாகவே நீங்கள் வந்து பெரிய பாப்பா ஒரு 1 இயர் ப்ளஸ் பேபியாக இருந்தால் கீயில் ஃப்ரை பண்ணி நார்மல் ஸ்நாக் மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒரு 15 டேஸ் வச்சு அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா எல்லாமே சூடாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து லாஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சேங்க அந்த சத்து மாவு. இது இன்ஸ்டன்ட்னால சொல்லிவிட்டு நம்ம வந்து வீட்டிலேயே மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு குவான்டிட்டியே கொஞ்சம் கம்மி தான். அதனால் வீட்டிலேயே அரைச்சிக்கிட்டேங்க. எதுக்கு வந்து ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கிட்டேன், இருக்கிறதுலே பெரிய ஜாரு. அதில் வந்து இது வந்து அந்த சூடு போக 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 நான் ஏன்னா வந்து ஹீட்டோட வந்து எந்த பொருளையுமே வந்து மிக்சியில் போடாதீங்க. நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா வந்து சில்லுன்னு ஆகும்போது மட்டும்தான் வந்து நீங்கள் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணணுமே தவிர எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வந்து பாப்பாவுக்கு வந்து நீங்கள் எது கொடுத்தாலுமே வந்து சூட்டோடு வந்து மிக்சியில் வந்து ஸ்மாஷ் பண்ணாதீங்க. அது ஹெல்த்தியும் இல்லை. அது மாதிரி பண்ணும்போது மிக்சியை வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா கூல் பண்ணிவிட்டு வந்து இந்த 3/4 அளவு பாருங்கள், கை வச்சுருங்க பாருங்கள், அந்த அளவுக்கு போட்டால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். அது மாதிரி போட்டு நல்லா வந்து லிட்டை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க மேலே. ஏன்னா பவுடர் ஃபார்மில் தான் வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறது. ஸோ பவுடர் ஃபார்மில் வந்து மேலே கொஞ்சம் வந்து பறக்கும். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் 1ல் வச்சு பிளெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஸ்லோவாக ஏற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து 2ல் வைங்க. அப்புறம் வந்து ஹை ஸ்பீடில் வைங்க. எடுத்ததுமே ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க.
நம்மளுக்கு வந்து அந்த பிளேடு வந்து போயிடும். ஸோ எப்படி அரையுது பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து 1ல் வச்சேன், அப்புறம் செகண்ட் ஸ்பீடில் வச்சேன், அப்புறம் தேர்ட் ஸ்பீடில் வச்சேன். இப்படி தாங்க அரைக்கணும். எடுத்ததுமே நீங்கள் ஹையில் வைக்கவே கூடாது, இல்லை பிளெண்டு போயிடும். இது மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு வந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியுதா இல்லையான்னு தெரியல, நான் கை தொடும் போதே வந்து நல்லாவே பிளெண்ட் ஆகிடுச்சிங்க, ரொம்ப சாஃப்டாக ஆகிடுச்சிங்க. இப்படி தாங்க பாப்பாவுக்கு கொடுக்கணும். இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு தட்டில் ஒரு பெரிய தாம்பூல தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து சூடாகவே எப்போவுமே வந்து பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாது. இதை ஒரு தாம்பூல தட்டில் நல்லா கொட்டிட்டு, இதே மாதிரி எல்லா பேலன்ஸ் இருக்க இது பருப்பையும் நான் அரைச்சிட்டேங்க. எல்லாமே கொட்டிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலரி விட்டுங்க. நல்லா காற்று ஆடணுங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப ஒரு ஏர்டைட் நல்லா காற்று நல்லா சில்லுன்னு ஆகும்போது ஒரு சில்வர் பாக்ஸில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் நான் மோஸ்ட்லி வந்து நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ ஏர்டைட் கண்டெய்னரில் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 6 மந்த் வரைக்குமே வந்து இது யூஸ் பண்ணோம். ஆனால் பட் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 1 மந்த் வேணால் நீங்கள் வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நான் வந்து ஏன் இவ்வளோ அரைச்சேன்னா, நான் வந்து ட்ராவல் நிறைய பண்ணுவாங்க, எங்கள் ஊருக்குள்ள அடிக்கடி போயிட்டு வரதுனால பாப்பாவுக்கு வேணும்னு சொல்லி நான் நிறைய அரைச்சேன். உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு பார்த்து அரைச்சிக்கோங்க. இது ஸோ இப்போ நம்ம இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 or 3 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாவு எடுத்துக்கோங்க. நல்லா பாயில்டு வாட்டர், கொதிக்கிற தண்ணியை அதுக்குள்ளே தேவையான அளவு உங்களுக்கு தெரியும், அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 minutes மூடி வச்சாலே போதுங்க. இந்த கஞ்சி வந்து பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். உங்கள் பாப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.